எவ்ரிவான், வெல்கம் டு மை ஜஸ்ட் குட் இன்ஃபோ சேனல். வின்டர் வெக்கேஷனுக்கு நாங்கள் போன இடம் அட்லாண்டா. அந்த வீடியோ தான் உங்களுக்கு காமிக்க போகிறேன், வாங்க பார்க்கலாம். நாங்கள் இருக்கிற ஆர்கன்சா ஸ்டேட்லேருந்து அட்லாண்டா போகிறதுக்கு மோரார்லெஸ் 10 hours ஆகும். அதனால் ஒரு மிட் ஸ்டாப் மாதிரி ஹாலிடே இன்னில் தங்கிட்டு காலையில் எழுந்திரிச்சு பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்லான்னு பிரேக்ஃபாஸ்ட் கவுண்டருக்கு வந்துட்டோம். இந்த மாதிரி இன்னலலாம் ஸ்டே பண்ணால் நம்மளுக்கு ஒரு ப்ராப்பர் அமெரிக்கன் பிரேக்ஃபாஸ்ட் தான் கிடைக்கும். உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் என்னென்ன இருக்குன்ட்டு. யூஷுவல் ஸ்க்ராம்பிள்ட் எக்ஸு, பொட்டேட்டோஸு, அதுக்கப்புறம் காஃபி, ஜூஸஸ், இந்த யோகட் இது தான் இருந்துச்சு. இதுதான் என்னோடய பிரேக்ஃபாஸ்ட். நான் எடுத்துகிட்டு வந்து சாப்பிட்டது. பிரேக்ஃபாஸ்ட் முடிச்சதுக்கப்புறம் மறுபடியும் ட்ராவல் பண்ணணும். சாப்பிட்டு முடிச்சுட்டு இந்த ஹோட்டல் கொஞ்சம் வீடியோ எடுக்கலான்னு அப்படியே சுற்றிட்டு இருந்தேன். இது கிறிஸ்மஸ் டைம்ன்றதுனால கிறிஸ்மஸ் ட்ரீயை சூப்பராக எங்கே பார்த்தாலும் டெக்கரேட் பண்ணி வச்சுருந்தாங்க. இந்த பக்கம் திரும்பினா கிறிஸ்மஸ் ட்ரீ, அந்த பக்கம் திரும்பினா கிறிஸ்மஸ் ட்ரீன்ற மாதிரி வீடியோ எடுத்துகிட்டு இருந்தேன். அந்த ஹோட்டலில் இருக்கிற ஒருத்தர் வந்து, இங்கே வாங்க, இந்த பக்கம் இந்த ஸ்பாட் நல்லாயிருக்கும் வீடியோ எடுக்கிறது அப்படின்னு சொல்லி என்னை கூட்டிகிட்டு போய் சுற்றி காமிச்சிட்டு இருந்தார். இதுதான் அந்த வீடியோ எடுக்கிற ஸ்பாட், இங்கே எடுத்துக்கோங்க நல்லாயிருக்கும்னு சொன்னார். இந்த கிறிஸ்மஸ் ஆர்னமெண்ட்ஸ்லாம் அங்கங்கே குட்டி குட்டியாக நல்லா க்யூட்டாக டெக்கரேட் பண்ணி வச்சுருந்தாங்க இந்த ஹாலிடே எண்டில். ஹோட்டல் செக் அவுட் பண்ணிவிட்டு இப்போ நெக்ஸ்ட் பிளேஸ்க்கு கிளம்பியாச்சு. நெக்ஸ்ட் ஃபியூ டேஸ்க்கு தங்க போகிற ஹோட்டல் இது தான், ஸ்ப்ரிங் ஹில் ஸ்வீட்ஸ். இந்த ஹோட்டல் ரூம் நல்லாவே இருந்துச்சு. அட்லாண்டா வந்து சேர்ந்தாச்சு. நெக்ஸ்ட்டு நம்ம சுற்றி பார்க்க வேண்டியது தான். அதுக்கு முன்னாடி ட்ரைவ் ரொம்ப லாங்காக இருந்ததுனால கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு ரெஃப்ரெஷ் ஆகிட்டு ஈவினிங்காக ஒரு ஃபெஸ்டிவல் நடக்குதான் இங்கே, அதை போய் பார்க்கலான்னு இருக்கும். வின்டரில் சீக்கிரமாக இருட்டிடும். இப்போவே டைம் வந்து 3:40 ஆகிடுச்சு. அதனால் வெளியில் கிளம்பிட்டோம். இந்த வின்டர் லேண்டன் ஃபெஸ்டிவல் பார்க்குறதுக்கு தான் இவ்வளோ தூரம் ட்ரைவ் பண்ணிட்டு வந்தோம். இது கொஞ்சம் தூரம் தான் நாங்கள் தங்கியிருந்த ஹோட்டல்லேருந்து. நாங்கள் வர நேரம் பார்த்து இந்த பக்கம் பாருங்கள், லைட்டெல்லாம் ஆஃப் ஆகிட்டுருக்கு. இந்த ஃபெஸ்டிவல் பார்த்திங்கன்னா இட்ஸ் ஆல் அபவுட் செலிப்ரேட்டிங் சைனீஸ் கல்ச்சர் அண்ட் ட்ரெடிஷன்ஸ் தான். இந்த லேண்டன் ஃபெஸ்டிவல் பார்த்திங்கன்னா யூஎஸில் எங்கே பார்த்தாலும் இப்போ லேண்டன் ஃபெஸ்டிவல்னு சொல்லி கொண்டாடுறாங்க. இந்த லேண்டன் ஃபெஸ்டிவல் வந்து ஆக்சுவலி இட் வாஸ் கிரியேட்டட் இன் நியூயார்க். எப்போனா 2018. அப்புறமா மற்ற லொக்கேஷன்ஸ்க்கெலாம் இதை எக்ஸ்பேண்ட் பண்ணிட்டாங்க. இது வந்து ஒரு ஃபேமிலி ஃப்ரெண்ட்லி ஈவெண்ட் தான். இங்கே பார்த்தீங்கன்னா நிறைய ட்ரெடிஷ்னல் சைனீஸ் லேண்டன்ஸ்லாம் வச்சுருக்காங்க. இந்த லைட்ஸ்லாம் பார்க்குறப்ப எவ்வளோ அழகாக இருக்குல்ல. இது பின்னாடி எவ்வளோ கஷ்டப்பட்டு இவங்க இதெல்லாம் செஞ்சுருப்பாங்க. இந்த லேண்டன்ஸ் எல்லாமே எக்ஸ்பீரியன்ஸ்டான ஆர்டிசன்ஸ் வச்சு தான் ஹேண்ட்மேட் பண்ணியிருக்காங்க. இது கிறிஸ்மஸ் சீசன்ன்றதுனால அதுக்கேற்ற மாதிரியும் நிறைய டிசைன்ஸ் வந்து செஞ்சு வச்சுருந்தாங்க. இங்கே தூரமாக தெரியுதில்ல ஒரு டைனோசர் வாய் திறந்துட்டு இருக்கு. அது ஆக்சுவலி ஸ்லைடு கிட்ஸ்க்காக வச்சுருக்காங்க. இங்கே வெறும் லேண்டன்ஸ் மட்டும் இல்லாமல் இங்கே ஃபுட், ட்ரிங்க், அதுக்கப்புறம் நிறைய ஆக்டிவிட்டீஸ்லாம் இருந்துச்சு. அப்புறம் லைவ் ஷோஸ்லாம் கூட இங்கே நடக்குமா. நாங்கள் போகிற டைம் நாங்கள் கொஞ்சம் லேட்டாக போயிட்டதுனால எங்களால் அதெல்லாம் பார்க்க முடியல. அது மட்டும் இல்லாமல் இங்கே நிறைய கிஃப்ட் ஷாப்ஸ் கூட இருந்துச்சு. வெளியில் செம்மையாக வெதர் ட்ராப் ஆகிட்டு குளிர்னா அப்படி ஒரு குளிராக இருந்துச்சு. ஆனால் இது உள்ளே வந்ததுக்கப்புறம் குளிர் அவ்வளோவா தெரியல. இங்கே பார்த்தீங்களா எவ்வளோ அழகழகாக அவங்க இந்த கிஃப்ட் ஷாப்ஸில் எப்படி விற்கிறாங்கன்னு. இது ஒன்று தாங்க நாங்கள் லைவ் ஷோன்னு பார்த்தோம். அது கூட நாங்கள் போகும்போது கரெக்டாக முடிஞ்சிருச்சு. அப்படி இந்த பக்கம் வந்தோன்னா அனிமல்ஸில் லேண்டன்ஸ் வச்சுருக்காங்க. இந்த காரோட இந்த லேண்டன் ஃபெஸ்டிவல் முடிஞ்சிடுச்சு. அதுக்கப்புறம் நாங்கள் நைட்டு ஹோட்டலுக்கு கிளம்பிட்டோம். ஃபர்ஸ்ட்லாம் சாப்பிட்டு முடிச்சுட்டு கிளம்பியாச்சு. இப்போ மணி 11 மணி ஆகுது.
அட்லாண்டாவில் ரொம்ப ஃபேமஸான ஒரு இடம் இருக்குது, சென்டினியல் பார்க்குன்னு சொல்லிட்டு. ஆனால் அது அவுட்டோர்ன்றதுனால வெளியில் செம்மையாக குளிர் இருந்துச்சு. அதனால ஏதாவது இன்டோரில் போய் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தேடும் போது இங்கே கோக் மியூசியம் வந்து அட்லாண்டாவில் ரொம்ப ரொம்ப ஃபேமஸாக. சரி, அதை போய் பார்க்கலான்னு கோக் மியூசியத்துக்கு கிளம்பியாச்சு. காரை ஒரு பப்ளிக் பார்க்கிங் லாட்டில் வந்து பார்க் பண்ணிவிட்டு கோக் ஃபேக்ட்ரி, அதாவது கோக் மியூசியத்துக்கு நம்ம நடந்து தான் போகணும். போய் டிக்கெட்ஸ் வாங்கிட்டு உள்ளே போய் பார்க்கலாம். சின்ன வயசுலேருந்து நாட் அ பிக் ஃபேன் ஆஃப் இந்த சாஃப்ட் ட்ரிங்க்ஸ்லாம் எனக்கு அவ்வளோவா பிடிக்காது. நான் அவ்வளோவா குடிக்க மாட்டேன். எப்பயாவது ரொம்ப ரொம்ப ரேராக அந்த மாசா அந்த ஸ்லைஸ் இருக்குல்ல, அதுவும் இந்த சம்மர் டைமில் குடிப்பேன் எப்பயாவது. உங்களுக்கு சாஃப்ட் ட்ரிங்க்ஸ்லாம் பிடிக்கும்னா என்ன சாஃப்ட் ட்ரிங்க்ஸ் பிடிக்கும்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். என்ட்ரன்ஸ் உள்ளே போன உடனே இந்த ஹாலுக்கு தான் நம்மளை கூட்டிகிட்டு போவாங்க. இந்த ஹாலில் பார்த்திங்கன்னா பழைய பாட்டில்ஸ்லேருந்து புது பாட்டில்ஸ், அதுக்கப்புறம் ஷேப்ஸு, பாட்டில் ஓப்பனர், இந்த மாதிரி நிறைய இன்ஃபோ நீங்கள் இந்த ஹாலில் பார்க்கலாம். இதுக்கப்புறம் ஒரு தியேட்டர் ரூமுக்கு நம்மளை கூட்டிகிட்டு போவாங்க. இந்த கொக்கோகோலா ரிலேட்டடாக படம்லாம் காமிப்பாங்க. அதை வீடியோ எடுக்கக்கூடாதுன்னு சொன்னதுனால என்னால் எடுக்க முடியல. இந்த ஹால் உள்ள சுற்றி நீங்கள் இந்த கோக் பற்றின இன்ஃபர்மேஷன்ஸ்லாம் நிறைய பார்க்கலாம். இந்த படத்தை முடிச்சுட்டு நம்ம வெளியில் வந்தோம்னா இதுதான் சென்டர் ஆஃப் த மியூசியம். பாருங்கள் எப்படி கிறிஸ்மஸ் ட்ரீலாம் வச்சுருக்காங்க. இதுதான் வால்ட். கொக்கோகோலாவோட சீக்ரெட் ஃபார்முலாவை இந்த வால்ட் உள்ள தான் வச்சுருக்காங்களாம். இதுக்குள்ளே நம்ம போகணுன்னா கொக்கோகோலாவோட ஹிஸ்ட்ரியே இவங்க வச்சுருக்காங்க. ஜான் பெம்பர்டன், இவர் ஒரு அமெரிக்கன் ஃபார்மசிஸ்ட். இவர் தான் முதல்ல கொக்கோகோலாவை இன்வென்ட் பண்ணது. இவர் கண்டுபிடிச்ச இந்த ஃபார்முலாவோட டேஸ்ட் வந்து பயங்கர யூனிக்காக இருந்ததுனால இது ரொம்ப ஃபேமஸ் ஆகிடுச்சான். அதுக்கப்புறமா இந்த ஃபார்முலாவை ஜான் பெம்பர்டன் சாகிறதுக்கு முன்னாடி கேன்லர்ன்ற ஒருத்தர்கிட்ட $2,300 விற்றுட்டு இறந்துட்டாராம்மா. இவங்க மூலியமாக தான் இந்த கொக்கோகோலான்ற கம்பெனி ஸ்டார்ட் ஆகி இப்போ நம்மளுக்கு இது வரைக்கும் வந்திருக்கு. நான் சொன்ன இன்ஃபர்மேஷன்ஸ் தான் இங்கே உங்களுக்கு அவங்க வச்சுருக்காங்க. உங்களுக்கு பார்த்தாலே தெரியும். நிஜமாகவே இந்த மியூசியத்துள்ள தான் இந்த கொக்கோகோலாவோட ஃபார்முலாவை பயங்கர சேஃப்டி பண்ணி வச்சுருக்காங்களாமா. இதெல்லாம் பார்த்துட்டு வெளியில் வந்தோன்னா கொக்கோகோலாவோட கிஃப்ட் ஷாப் வந்துடும். குட்டி குட்டியாக ரொம்ப அழகான கிஃப்ட்ஸ்லாம் வச்சுருந்தாங்க. இதை முடிச்சுட்டு நம்ம நெக்ஸ்ட்டு போகிற இடம் ஜார்ஜியா அக்வேரியம். லன்ச் முடிச்சுட்டு நெக்ஸ்ட் எங்கே வந்திருக்கோன்னா இந்த ஜார்ஜியா அக்வேரியமுக்கு தான் வந்திருக்கோம். இது ஜார்ஜியாவில் ரொம்ப ரொம்ப ஃபேமஸ்ன்னு சொல்லுவாங்க. உள்ளே வந்த உடனே இந்த ஜெல்லி ஃபிஷ்ஷோட என்ட்ரி பாருங்கள், சூப்பராக இருக்குல்ல. எந்த அக்வேரியம் போனாலும் முதல்ல போய் தேடுறது இந்த நீமோ ஃபிஷ் தான், அதாவது இந்த க்ளவுன் ஃபிஷ். நீமோ படம் பார்த்தவங்க கண்டிப்பாக இந்த ஃபிஷ்ஷு தெரிஞ்சிருக்கும் அவங்களுக்கு. அப்புறம் இங்கே பாருங்களேன், நம்ம சின்ன வயசில் வீட்டிலலாம் கோல்டு ஃபிஷ் டேங்க்லாம் வாங்கி வச்சுருப்போம்ல, அந்த மாதிரி வச்சுருக்காங்க. நடந்து போயிட்டுருக்கும் போது எல்லாம் இங்கே பாருங்கன்னு சொன்னாங்க. என்னன்னு ஓடி வந்து பார்த்தா டால்ஃபின் வந்து பால் வச்சு விளையாடிட்டுருக்கு. வீடியோ தான் முடியுது, எங்கள் ட்ரிப் இன்னும் முடியலை. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. பை காய்ஸ்.